அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2024ஆம் ஆண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும், என்ன மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் நிகழும், நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குமா, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யுமா, இது மாதிரியான பல தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் கழித்து ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இதுன்னே சொல்லலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அடுத்து இப்போ குருங்கிறவர் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார். கேது பகவான் இவ்வளோ நாளா விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல இருந்தார். 2023ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ஆவரேஜான பலன்கள் தான் கிடைச்சிருக்கும். ஆசைப்பட்டது கிடைச்சிருக்காது, ஏமாற்றம் இருந்திருக்கும், பெரிய லெவல்ல ஒரு விஷயம்ங்கிறது நடந்திருக்காது. அதே மாதிரி பெரிய பாதாளத்துல போயிட்டோன்னு சொல்ல முடியாது. வெளிப்படையா சொல்லணும்னா அனுபவம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை எப்படி நம்ம கையாளணும், ஒரு பிரச்சனையிலிருந்து நாம எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு நியாயம் என்ன, ஒருத்தவங்க கிட்ட எப்படி அன்பு காட்டணும், யார் நம்ம கிட்ட உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற சில நுணுக்கங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருப்பீங்க. மனசுல பட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசிடக்கூடாது. எல்லாரையுமே ரொம்ப ஓப்பனா நம்பிடவும் கூடாது. எதை நாம செய்யணும், எதை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரெக்டான விஷயம் கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பொருளாதார ரீதியா சற்று பின்னடைவு ஏற்பட்டு இருக்கலாம். குடும்பத்துல நிறைய மன வருத்தங்கள் வந்துட்டு போயிருக்கலாம். சில சிக்கலான முடிவுகளுக்கு முடிச்சுகள் அவிழ்க்க தெரியாம அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணியே லைஃப்பை கொண்டு வந்திருக்கலாம். இன்னமும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு விஷயம் நமக்கு லேட்டா கிடைக்குது, நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நம்ம வாழ்க்கை யதார்த்தத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுக்கும் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். மனசு முழுக்க நிம்மதி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த நிம்மதிக்கு பின்னாடி ஒரு வருத்தமும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை சுத்தி இன்னும் பொறாமை குணத்தோட அதிகமா இருந்திருப்பாங்க. தேவையில்லாத எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். பணத்தின் அருமைய அதிகமா புரிஞ்சிருப்பீங்க இந்த காலகட்டத்துல நீங்க. ஒரு இடம் வாங்குறது, சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது, ஒரு கல்யாணம் பண்றது, இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அடுத்தபடி என்ன எடுத்து வைக்கணுங்கிற குழப்பமான சூழ்நிலைங்கிறது அதிகமா ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இருந்திருக்கும். இது எல்லாமே 2024ல உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமானதாகவும் முழுவதும் நிம்மதியானதாகவும் நிச்சயமா கிடைக்கும். ஒரு விஷயம் சனி பகவானா இருக்கட்டும், குரு பகவானா இருக்கட்டும், கேது பகவானா இருக்கட்டும், ராகு பகவானா இருக்கட்டும், 4 கிரகங்களும் தான் ஒரு ஆண்டின் பலனை தீர்மானிக்குது. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இந்த ஆண்டு இருக்கும்போது இந்த ஆண்டின் பலன்களும் உங்களுக்கு 90% சாதகமா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பெஸ்டா இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலும் சில பயிற்சிகள் நமக்கு சாதகமா இருக்கும், சில பயிற்சிகள் நமக்கு பாதகமா இருக்கும். 2024 பொறுத்த வரைக்கும் 2 விஷயமா சொல்லலாம். முதல் பாதி, பிற்பாதி. முதல் பாதியில அதே இடத்துல தான் குரு பகவான் பயணிக்கிறார். அதே மாதிரி ராகு கேதுவும் அதே இடத்துல பயணிக்கிறாங்க. சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியா தொடக்கத்துல ஆரம்பிக்கிறார். அதாவது உங்க 4ஆம் வீடான சுகத்தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் மூவ் ஆகிறார். இந்த இடத்துக்கு அவர் போகும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை உங்களுக்கு கடகராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருக்கும் பட்சத்துல வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, பரிகாரங்கள் நிறைய இந்த காலகட்டத்துல செய்யறது சனி பகவானுக்கு உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்,
இந்த ஆண்டின் தொடக்கத்துல நடக்கும். இந்த ஆண்டின் தொடக்கம்ங்கிறது ஓப்பனா சொல்லணும்னா, ஒவ்வொரு விருச்சக ராசிக்காரங்களுக்கும் 50 முதல் 60% லாபம். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்றீங்க. நான் ரொம்பவே போராடுறேன். கடவுள் பக்தி எனக்கு அதிகமா இருக்கு. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா, 60லிருந்து 70% உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இதுதான் ஆண்டின் முற்பாதியுடைய பலன். அடுத்து ஆண்டின் பிற்பாதி. இந்த ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவான் இந்த காலகட்டத்துல வரார். கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்துக்கு வரும்போது வேற என்ன வேணும்? ஒவ்வொரு விருச்சக ராசிக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க. இல்ல டிவோர்ஸ்ல இருக்கு. மனசு ஒத்துப்போல. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு இன்னொரு தடவ யாராவது கிடைப்பாங்களா? இல்ல திருமணம் நடக்குமா? ஒரு திருமண வாழ்க்கையினால நான் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகாம வயசு நெறையவே ஆயிடுச்சு. இனிமே எனக்கு திருமணம் ஆகுமா? இல்ல எனக்கு திருமணம் ஆகலன்னா கூட பரவால்ல. நெனச்ச ஒரு பெர்சன், நம்ம ஆசைப்பட்ட ஒரு பெர்சனோட நம்மளால பேச முடியுமா? அப்படின்னு ஒவ்வொரு விருச்சக ராசி ஆண் அன்பர்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விருச்சக ராசி பெண் அன்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க ஏங்குன விஷயங்கள் இந்த காலகட்டத்துல பிற்பாதியில நிச்சயமா இந்த வருட பிற்பாதியில நடக்கும். என்ன காரணம்னா, விருச்சக ராசி அன்பர்களுக்கு 90% திருமண அமைப்புங்கிறது ஏற்படும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை கேதுவின் மீது விழுது. அந்த கேது இருக்கிறது உங்களுடைய 11ஆம் வீடு. லாபஸ்தானத்துல கேது இருந்து உங்களுக்கு ஆன்மீக பணிகள்ல அதிகமான நாட்டத்தையும், லாபத்தையும் உண்டாக்கி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் காரணத்தினால, நீங்க எடுக்கிற எந்த விஷயமும் கரெக்ட்டான பாதைய நோக்கி செல்லும். அதாவது நீங்க ஒரு ரூ. 20,000 இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த ரூ. 20,000 இவ்வளோ நாளா செலவாயிட்டு இருந்தது இல்லையா? இனிமே ரூ. 40,000 நீங்க சம்பாதிப்பீங்க. அதுல ரூ. 10,000வாவது நீங்க சேவ் பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா இனிமே மாறும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க பணத்த அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவீங்க. உங்களுக்கு தலைக்கு மேல போற வெள்ளமா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், அது உங்கள தலை தப்பாம செல்லும். இதுதான் விதி. குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா, சமசப்தம பார்வையா உங்க லக்னத்தையே பார்க்கிறார். உங்க லக்னத்த குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருந்தா, கண்டிப்பா அதெல்லாம் விலகும். எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் விலகிடும். மருத்துவ செலவுகள் போய், வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அதிகரிக்கும். புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு நிறைய அமைப்பு உண்டு. அதே மாதிரி லாபகரமான சூழல் உண்டாகும். மனசுல திருப்தி கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய பாக்கிய பார்வையா, 9ஆம் பார்வையா உங்க 3ஆம் வீட்ட முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், உபஜய ஸ்தானத்த, தைரிய வீரிய ஸ்தானத்த பார்க்கிறார். அப்போ உடன் பிறந்தவர்கள் சைடு ரொம்ப நாளா ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கும். அதே மாதிரி உங்க முயற்சிகள் இந்த காலகட்டத்துல நிறைய பலிதமாகும். தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்திலயும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலாம். ஒரு விஷயத்துல தடை, தாமதம் அப்படிங்கிறத தகர்த்தெறிந்து வெற்றி பெறலாம். உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ, அந்த அளவுக்கு எதிலுமே சக்சஸ்ங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். திருப்தி கிடைக்கும். மன நிம்மதி உண்டாகும். எதிலும் பயம் தேவையில்ல. இந்த 3ஆம் வீடு பலமாகும்போது என்ன ஆகும்னா, இடம் வாங்கலாம். கோர்ட்டு, கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். நீங்க 2023ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க. ஒரு அசிங்கம், அவமானத்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் லவ் பண்ண பொண்ணுகிட்ட இருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு கூட உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அவ்ளோ டார்ச்சர், அவ்ளோ பிரச்சனை. அந்த பொண்ணு உங்கள பயமுறுத்துற விதத்துல உங்க வாழ்க்கைய கூட நீங்க முடிச்சுக்கலாம். சூசைட் பண்ணிக்கலாங்கிற லெவல்ல கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க நெறைய பேருக்கு. பையனா இருந்தா, அவன் படுத்துற கொடுமையில நம்ம ஏன்டா கல்யாணம் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நீங்க வந்திருப்பீங்க. இது எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்க பார்ட்னரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, மேலதிகாரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு பவரான நேரம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான காலகட்டம்னே சொல்லலாம். அதே மாதிரி கேது 11 லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால, இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும்னா, இறை வழிபாடு, ஆன்மீக நாட்டத்த அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ராகு பகவான் பஞ்சம ராகுவா இருக்கும் காரணத்தினால, தொட்டது துலங்கும்.
குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். அதிகமா குலதெய்வ வழிபாட்ட நீங்க அதிகப்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ராகு பகவான் எண்ணிலடங்கா செல்வம், எண்ணிலடங்கா மகிழ்ச்சி இதையெல்லாம் நிச்சயமா குடுப்பார். நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தா, உங்களுக்கு மெயினா தேவையே மரியாதை தான். இது மாதிரி ஏனைய எந்த துறையில நீங்க இருந்தீங்கனாலும் சரி, அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்க தலைமை பண்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. மத்தவங்க உங்கள மதிக்கக்கூடிய அமைப்பு. இது மாதிரியான அமைப்புகள ராகு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். ராகு ஆக்டிவ்ல இருக்கும் காரணத்தினால, ராகு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, குலதெய்வ அருள் பரிபூரணமா உங்களுக்கு வேணும். அதனால அடிக்கடி இறை வழிபாடு மேற்கொள்ள பாருங்க. எந்த ஒரு இடத்திலும் பிரமாதமா ஷைன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அர்த்தாஷ்டம சனியிலிருந்து சற்று விலகுறார் இந்த ஆண்டின் பிற்பகுதியில. அவர் திரும்பவும் எங்க வராருன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு, முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார். ரிவர்ஸ்ல, வக்ரகதியில. ஸோ, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது பெருசா கிடையாது. வக்ரமானாலும் சரி, அதிசாரமானாலும் சரி கவலைப்படாதீங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க துணிஞ்சு எந்த விஷயத்தையும் செய்யலாம். வெற்றிகள் உறுதி. டோட்டலா சொல்லணும்னா விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய உழைப்பும், நம்பிக்கையும், இறை வழிபாடும் அதிகமா இருந்தா, இந்த ஆண்டின் பிற்பாதியில நீங்க எதையுமே மூவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவா, அவ்வளவு பெஸ்ட்டா, அவ்வளவு சந்தோஷம் நிச்சயம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 2024ல வெற்றிக்கான படிக்கட்டா மட்டும் இல்லாம, உங்களுக்கு மிகச்சிறந்த மைல்கல்லாவும் ஒவ்வொருவருக்கும் 18 வருஷம் கழிச்சு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கப்போது. அத விட்றாதீங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.